அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும். எல்லாருமே ரேங்க் லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஜென்ரலில் உங்களோட ரேங்க் என்னென்னு பார்த்துருப்பீங்க, உங்களோட கம்யூனிட்டி வைஸ் என்ன ரேங்க்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 38,150 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஒரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே போல் எவ்வளோ பேருக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓசியில் பார்த்திங்கன்னா 515 பேருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவரால் காம்பீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 37,618 பேர் வந்து ஓசியில் காம்பீட் பண்ணுவாங்க. அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா 13,985 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சியில் பார்த்தீங்கன்னா 11,578 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 881 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9,325 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சி-ஏல பார்த்தீங்கன்னா 1,311 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 555 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 38,150 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 38,150 பேரில் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும், அவங்க எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா ஓசியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,238 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. பிசியில் பார்த்தீங்கன்னா 1,032 சீட் அவைலபிளாக இருக்குது. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 779 சீட் அவைலபிளாக இருக்குது. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 584 சீட் அவைலபிளாக இருக்குது. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 136 சீட் அவைலபிளாக இருக்குது. எஸ்சி-ஏல பார்த்தீங்கன்னா 117 சீட் அவைலபிளாக இருக்குது. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 39 சீட்டு அவைலபிளாக இருக்குது. ஓவரால் எவ்வளோ சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வைஸ் கவுன்சிலிங் வழியாக நம்ம உள்ளே போகிறதுக்கு 3,893 சீட்டு தான் மொத்தமாக கவுன்சிலிங் வழியாக நம்ம ஜாயின் பண்ண முடியும், மொத்த கேட்டகரி ஓவராலாக. ஓகேங்களா? ஸோ இதில் அடிஷ்னலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 928 சீட்டு ஜாயின் பண்ண முடியும். அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4,821 சீட்டு தான் ஓவராலாக ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம ஓசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் காம்ப்ளீட் பண்ண முடியும்னா 37,681 பேர். ஆனால் வந்து அதில் இருக்கிற சீட்டு பார்த்தீங்கன்னா 1,238 சீட்டு தான் இருக்குது. அதே பிசியில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கிறது 13,985 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற சீட்டு பார்த்தீங்கன்னா 1,032 சீட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இதே எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 11,578 சீட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா 779 சீட் தான் அவைலபிளாக இருக்குது. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 881 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா 136 சீட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9,325 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 584 சீட் தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்து எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 1,311 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ சீட்டு இருக்குன்னா அவங்களுக்கு 117 பேருக்கு தான் சீட்டு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 555 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா 39 சீட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 3,893 சீட் வந்து கவுன்சிலிங் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும். இவ்வளோ சீட்ஸ் தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.